ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதத்துக்கு உண்டான மெயினாக ஒரு நாளையிலேருந்து ஒரு 3 நாளைக்கு உண்டான ஃபாலோஅப் நம்பர், அதே மாதிரி இந்த மாதத்துக்கு உண்டான ஃபாலோஅப் நம்பர் பார்க்க போகிறோம். ஏபிபிசி ஏசிக்கு ஓகேங்களா. அதே மாதிரி நாளைக்கான கணிப்பும் பார்த்துருவோம். ஆனால் அது மெயினாக இந்த வீடியோ எதுக்காகனா ஃபாலோஅப் நம்பர். இப்போ போன மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா போன மாதத்தில் இப்போ ஒரு நம்பர் ரிப்பீட் ஆகுதுன்னு வச்சிங்களேன். இந்த 2 நாளைக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா மெயினாக இந்த 2 நாளைக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா 77 22. ஏன்னா 7க்கு பவர் 2, 2க்கு பவர் 7. ஸோ பவர் நம்பர் தெரிஞ்சவங்களுக்கு நல்லாவே புரியும். ஸோ 77 22 வரணும். ஆனால் ஒரு 2 மட்டும்தான் வந்திருக்கு. சிங்கிள் போர்டும் வைக்கலாம். சி போர்டுக்கு 7க்கு 7னா 7 2 சி போர்டுக்கு மெயினாக அது வரலைன்னா அடுத்த நாள் 7 2 வைக்கணும். 2 பாஸ் ஆகிருக்கு. ஆனால் ஒரு நாள் தள்ளி 77 உள்ளே போயிருக்கு. மறுபடியும் அடுத்த நாள் 77 வெளியே வந்திருக்கு. ஒரு 2 நாள் தள்ளி வந்திருக்கு ஓகேங்களா 77. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், இங்கே 2 7 7. அப்போ பவர் வச்சாலும் சேம் அதே கணக்கு தான். அப்படிங்கக்குள்ள இந்த அன்னைக்கு 7 2 வரணும். ஆல் போர்டுக்கு மெயினாக சி போர்டுக்கு வரணும். ஆனால் வரல. டபுள்ஸாக வந்திருக்கணும் 77. ஒரு நாள் முன்னாடியே 77 இருந்ததுனால வரல. அப்படி வரலின்னா அடுத்த நாள் 77 22 ஏபிபிசிக்கு வைக்கணும். வரலிங்களா, அதுக்கு அடுத்த நாள் 7 வச்சதுனால 77 22 வரணும். 22 பாஸ் ஆகிருக்கு. ஏபிபிசிஏசிக்கு இது ஒரு நல்ல ரூட்டு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த 6 1 1 6 3 1க்கு தான் கணக்கு ஓகேங்களா. ஏன்னா 3வது நாள் பவரில் வந்திருக்கு. அப்போ இந்த 3 நாளைக்குள்ளே 11 66 வரலையா, அடுத்த நாளும் 11 66. சி போர்டுக்கு 1 வந்திருக்கு. நீங்கள் வந்து சி போர்டு, அதாவது பி போர்டில் இருந்தாலும் சரி சி போர்டில் இருந்தாலும் சரி 2 போர்ட்லேயும் நீங்கள் 1 6 சேஃபுக்கு வந்து சிங்கிள் போர்டு வச்சுக்கலாம். அப்போ இங்கே 66 11 வரணும். ஆனால் ஒரு நம்பர் பவரில் வந்திருக்கு 16ன்னு. இந்த இடத்த வந்து பவர் பண்ணி வச்சுருக்கிறோம். 5ஆம் நம்பர் நவுத்தி இருக்குது பார்த்தீங்களா. 5க்கு 5னா இந்த 2 நாளைக்குள்ளே 55 00 வரணும். வரல. அடுத்த நாள் 55 00 வரணும். வரல. வந்திருக்கு 55. பிசிக்கு நம்ம அந்த அன்னைக்கு 755 கொடுத்துருந்தோம். ஆனால் பவரில் வந்திருக்கு 255. ஸோ வித்து ப்ரூஃபோடு உங்களுக்கு காமிக்கிறோம் ஓகேங்களா. ப்ரூஃபோடு தான் உங்களுக்கு காமிக்கிறேன். 7க்கு 7 நவுத்தி இருக்குதுன்னா அந்த 7க்கு அப்படியே 2 பவர். அப்போ நம்மளுக்கு நாள் அந்த 7கிட்ட 22 77 வரணும். 22 பாஸ் ஆகிருக்கு. அடுத்த நாளும் 22 77 வரணும். 77 உள்ளே பாஸ் ஆகிருக்கு உள் நம்பரில். அடுத்த நாளும் 77 22 வரணும். 77 பாஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த நம்பரை 3 நாள் 77 22 வரணும். 22க்கு 77 77க்கு மறுபடியும் 77. ஸோ இதுதான் கான்செப்ட். உங்களுக்கு ப்ரூஃபோடு தான் காமிக்கிறேன். இந்த அன்றைக்குமே நம்ம கொடுத்துருந்தோம் 7 7 2. இந்த 3 நாளைக்குள்ளே, ஏன்னா ஒரு நாள் லீவு சரிங்களா, இந்த 3 நாளைக்குள்ளே 77 22 வரணும். பட் ஒரு நாள் லேட்டாக வந்திருக்கு 77. ஆனால் இந்த இடத்த 77 நம்ம கொடுத்துருந்தோம். ஏன்னா அதுக்கு காரணம் அடுத்த நாளுமே 2ஆம் நம்பர் வச்சதுனால இந்த 77 இந்த 2க்கு 22 77 வரணும். பிசி 77. ஆனால் நம்ம ஏபிபிசி வந்து பார்த்திங்கன்னா 22 77 கொடுத்துருந்தோம். அழகாக பாஸ் ஆகிருந்துச்சு. ஸோ இந்த இடத்த 4 9 4 பொறுமையாக வீடியோவை பாருங்கள். இந்த 4க்கு பவர் வச்சு 9க்கு பவர் வச்சு 4 4. அப்போ இந்த 3 நாளைக்குள்ளே 44 99 வரணும். 99 என்ன பண்ணியிருப்போன்னா ஒரு ஸ்டெப்பை உள்ளே நவுத்தி வச்சுருப்போம். இது வராதனால தான் நம்ம இங்கேயுமே தொடர்ந்து வந்திருக்கும் பாருங்கள். மறுபடியும் 9க்கு 4. இந்த 2 நாளைக்குள்ளே 44 99 வரணும். ஏபிபிசிஎஸ்சிக்கு 44 பாஸ் ஆகிருக்கு. இதை தான் கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டோம். இன்றைக்கி நம்ம வின்னிங் கொடுத்துருந்தோம் 22 2 2 சரி 2 7 2. அப்போ ஏபிபிசிக்கு வந்து பார்த்திங்கன்னா 22 77 வரணும். இந்த 77 உள்ளே வச்சதுனால நம்ம கண்டிப்பாக அதை நவுத்தி வைப்பான்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி வின்னிங் கொடுத்துருந்தோம் 22 77 கொடுத்துருந்தோம். ஆனால் ஏபியில் வந்து 22 வந்து பிசிக்கு தான் வரணும். ஆனால் ஏபியில் வந்திருக்கு. இப்போ மெயினாக நம்மளுக்கு ஒரு 5 நாளைக்கு ஃபாலோ பண்ண நம்பர் பார்ப்போம் ஓகேங்களா. இப்போ 8க்கு 8னா
8 வச்சு டபுளாக வரணும். 88 33 ஏபிபிசிஎஸ்சி வரணும். இந்த 2க்கு 7 பவர்னா இங்கே 22 77 வரணும். 22 பாஸ் ஆகிருக்கு. இருந்தாலும் நாளைக்குமே ஒரு சான்ஸ் இருக்குது. பொறுமையாக பாருங்கள் நான் என்ன சொல்கிறேன்னு. இந்த 8 அதாவது 88 33 இன்றைக்கி வந்திருக்கணும், வரல. அப்போ நாளைக்கு 88 33 வரணும். வரலைன்னா அந்த ஒரு நாள் மட்டும் நாளைக்கு தவிர்த்துட்டு இந்த 2க்கு இது பார்த்திங்களா, 2 7 2 மறுபடியும் 7, அந்த 4 நாளைக்குள்ளே 22 77 வரணும். இன்றைக்கி 22 வந்தது. அப்போ மறுபடியும் 22 77 கண்டிப்பாக வரணும். ஓகேங்களா? நாளைக்கு மட்டும் 88 33. அப்போ கரெக்டாக இப்போ இன்றைக்கி 22 பாஸ் ஆகிருக்கு. இப்போ மறுபடியும் நீ நல்லா புரிஞ்சிக்கணும். இந்த 3 நாளைக்கும் 22 77 22 77 22 77 தாராளமாக ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது 4க்கு 4னா சி போர்டு 4க்கு 4 வரணும். அப்போ 44 99. சிங்கிள் போர்டு 4 9 சி போர்டுக்கு தாராளமாக ட்ரை பண்ணலாம். அது பி போர்ட்லேயும் ட்ரை பண்ணலாம். இதை பேஸ் பண்ணி கொடுக்குறேன். டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா நாளையிலேருந்து ஒரு இன்றைக்கி வந்து இந்த இடத்த ரிசல்ட் வந்திருக்குதுன்னா அப்போ இந்த 4 கிட்ட வந்து முடியுது. அப்படிங்களா ஒரு 4 நாளைக்கு ஃபாலோ அப் நம்பராக பார்க்க போகிறோம். சரிங்களா நண்பா? ஏபிபிசிஎஸ்சி வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கான நம்பர். ஏபிபிசிஎஸ்சி நாளைக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 நம்பர். 88 33 22 77 57 07 57 07 பிசிக்கான நம்பர். ஸோ மற்றபடி ஏபிபிசிஎஸ்சி அந்த டபுள்ஸ் 88 33 22 77 ஏபிபிசிஎஸ்சி 3லேயும் எங்கேனாலும் வரலாம். அதே மாதிரி இது வந்து நாளைக்கான நம்பர். அப்போ நாளைக்கு விட்டுட்டா அந்த 88 33 வர வாய்ப்பு கொஞ்சம் கம்மி. இருந்தாலும் அடுத்த நாளும் வரலாம். ஸோ மெயினாக வந்து பார்த்திங்கன்னா 5ஆம் தேதியிலேருந்து 7ஆம் தேதி வரைக்கும் டேட் போட்டுக்கிறேன் பாருங்கள். 77 22 44 99. இந்த 77 22 ஒரு 2 நாளைக்கு மட்டும் ப்ளே பண்ணால் போதும். அந்த 4ஆம் நம்பர்கிட்ட நான் சொன்னேன் பார்த்திங்கன்னா, வீடியோ நீங்கள் பொறுமையாக பார்த்துருந்தீங்கன்னா புரிஞ்சிருக்கும். ஸோ பிசிக்கான நம்பர் மெயினான நம்பர் 44 99. அது ஏபிபிசிஎஸ்சிலேயும் வரலாம். ஸோ சுருக்கமாக சொல்லப்போனால் இந்த 44 99 ஒரு இந்த 4 கிட்ட மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வீடியோவில் மார்க் பண்ணேன் பார்த்திங்களா, அந்த 4க்கு நேருக்கு மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ வீடியோவை நான் பிரித்து கொடுத்தாலும் உங்களுக்கு இன்னும் கன்ஃபியூஸ் ஆகிரும். அதனால தான் நான் இப்படி கொடுத்துருக்குறேன். 77 22 நாளானைக்கு விட்டு ஒரு 3 நாளைக்கு மட்டும் கரெக்டாக 4ஆவது நாள் 7ஆம் தேதி, அதாவது 6ஆம் தேதியும் 7ஆம் தேதியும் அந்த 44 99. ஸோ வீடியோ நான் சொல்கிறத புரிஞ்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து எல்லா நம்பரும் ட்ரை பண்ண தேவையில்ல, இந்த ஃபாலோ அப் நம்பர். சரிங்களா? ஸோ 5ஆம் தேதியிலேருந்து 7ஆம் தேதி வரைக்கும் 77 22 ஒரு 2 நாளைக்கு முன்னாடி 77 22 2 நாள் கழித்து 44 99. ஸோ வீடியோ பொறுமையாக பாருங்கள். மறுபடியும் கூட நான் தெளிவாக சொல்லியிருப்பேன். அந்த 4க்கு நேர் மட்டும்தான் 44 99. ஓகேங்களா? ஸோ உங்கள் கணிப்பில் ஒத்து வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பா. நன்றி, வணக்கம்.